ஸோ குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், நேற்று மார்க்கெட்டில் ஒரு மிடில் எங்கேயோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, கேப் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப போகும். ஒரு சைட்வைஸ் மார்க்கெட் மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட் நமக்கு அந்த ரிசல்ட் கொடுத்தது. ஸோ வாங்க, நேற்று முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு டைம் டிலே பண்ணாமல் டேரெக்டாக நம்மளோட அனாலிசிஸில் போவோம். பாருங்கள், இன்னைக்கு முக்கியமான பாக்ஸ் ஜோன் நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் அப். ஓகே, ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற முக்கியமான ஒரு ஜோன் வந்து 22408, 22378. ஓகே, ஸோ மார்க்கெட்டு எப்போ ஒரு கேப் அப் எடுத்து, சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்து இங்கே எங்கேயா ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் திரும்ப கீழே வரும். கீழே வந்தால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 22300 கிடைக்கும். 22231 அண்ட் ஃபாலோடு பை டவுன் சைடு பாக்ஸ். டவுன் சைடு பாக்ஸ் எதுன்னு பார்க்க போனீங்கன்னா 22204லேருந்து 195. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு பை டிஃபால்ட் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும் இதெல்லாமே உங்களுக்கு ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட். ஓகே, இதெல்லாம் ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்து மேலே போகலாம், அதே மாதிரி இந்த பாக்ஸில் வந்து மேலே போகலாம். இதுக்கு கீழே வர சான்ஸ் இல்லை, ஏன்னா இதுக்கு கீழே ஒரு ஹெவியான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ இது கீழே வர சான்ஸ் இல்லை. அப்படியே நான் புட் சைடு போகணுன்னா எப்போ எனக்கு இந்த இது பிரேக் ஆகுதோ 22183 22183 எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கு கீழே போனால் மட்டும்தான் நான் புட்டு போவேன். அதுவும் 22146 வரைக்கும். அது வரைக்கும் நான் புட் சைடு போக மாட்டேன். ஸோ மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப் ரெசிஸ்டன்ஸ், ஒரு டவுன் சைடு, இல்லைன்னா கேப் அப் ரெசிஸ்டன்ஸ் டவுன் சைடு வந்து அப்படியே ஆடிட்டு ஒரு சைட்வைஸ் மார்க்கெட். ஓகே, ஸோ சப்போஸ் கேப் டவுன் எடுத்து இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு மேலே தாராளமாக கால் சைட் போகலாம். அப் டு இதே டார்கெட்ஸ் தான் 22300 அண்ட் ஃபாலோடு பை 22368 டார்கெட்ஸ். ஓகே, ரைட். ஸோ பியூர் கால் சைடு எங்கே போவேன்? பியூர் கால் சைடு இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் நான் போவேன். ஓகே, 408 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 442 வரைக்கும் போவேன். திரும்ப சொல்கிறேன், 408 போனால் 442, அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ போச்சுன்னா 462 500 வரைக்கும் அப்சைடில் டார்கெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அப்சைட்லேயும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டவுன் சைட்லேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுனால மார்க்கெட் எடுத்த உடனே ஒரு கேப் அப் எடுத்ததுன்னா கொஞ்சம் புல் பேக் எடுக்க வாய்ப்பு இருக்குது. புல் பேக் எடுத்தால் மார்க்கெட் கீழே வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 22300 டார்கெட்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டியோட வியூ. ஸோ நிஃப்டியோட வியூ ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸ் சார்ட்லேயே எனக்கு அப்படி தான். ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஸோ 1 ஹவர் இல்லை 1 டே என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஹவர்லி சார்ட்டில் என்ன சொல்லுதுன்னா பாருங்கள். ஹவர்லி சார்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே 22368க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 22408 அண்ட் ஃபாலோட் பை 442 அப்படின்னு சொல்லுது. ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா திரும்ப உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு 22336 அண்ட் ஃபாலோட் பை 22300 வந்துடும் சொல்லியிருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இதுதான். ஸோ கேப் டவுன் எடுத்துச்சுன்னா கூட பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஹவர்லி க்ளோசிங் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இங்கேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் உங்களுக்கு வெயிட் பண்ணுது. ஸோ நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கேப் அப் எடுத்ததுன்னா பாக்ஸில் எடுக்குதா, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பாருங்கள், இல்லை அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அங்கேருந்து ஒரு மார்க்கெட் டவுன் சைட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக கீழே இருக்க டார்கெட் 22300 வந்துடும். ஸோ கேப் டவுன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு உடனே அப்சைட் மொமெண்டம் கொடுத்துரும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. மார்க்கெட்டில் இன்றைக்கி கொஞ்சம் சைடு வைஸில் நடுவில் இருக்க போகுது. ஓகே, ஸோ நடுவில் இருக்க போகுதுன்றதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நடுவில் இருக்க போகுது, ஏன்னா கீழேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது, மேலேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு குட் மூமெண்டம் இருக்குது, ரைட். ஸோ வாங்க இதோட டே கேண்டில் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஸோ டே கேண்டில் அதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு மேலேருந்து ஒரு புஷ் நடந்திருக்குது, இங்கே ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிருக்கு இவ்வளோ தூரம், திரும்ப ஒரு புஷ் ஆகி மேலே இங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, நவ் என்ன பண்ண போகுது மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுன் எடுத்து இதுக்குள்ளே சுத்த போகுதா? ஏன்னா கீழேயும் பையர்ஸ் இருக்காங்க, மேலே செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இந்த இதுக்குள்ளே சுத்த போகுதா, இல்லாட்டி பிரேக் ஆகிட்டு மேலே போகுதா? ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், மைண்டை பிளான் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். வாங்க நம்மளோட நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது, கிளியர் கட்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் இன்னைக்கு
ஒரு மொமெண்டம் இருக்கு. நான் சொல்றேன் பேங்க் நிஃப்டியில் மொமெண்டம் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு கேப் அப் எடுத்ததுன்னா பாருங்க, மார்க்கெட் இந்த லெவல், இந்த லெவல் 48214 அண்ட் 48192, இந்த ஜோனுக்கு மேல, இந்த ஜோன்ல என்ன பண்ணுது பாருங்க. சப்போஸ் இந்த ஜோனுக்கு மேலேயே போயிட்டு இங்க சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் இங்க இருந்து ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஹெவி மூமெண்டம் அப் சைடுக்கு போயிடும். ஓகே, அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வருதுன்னா, ஓகே, திரும்ப உங்களுக்கு இந்த 48021 அண்ட் 48018 இந்த டார்கெட்ஸ் உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் மார்க்கெட்டில் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 47861 கேப் டவுன் எடுத்து, நல்லா பார்த்துக்கோங்க, சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேப் டவுன் எடுத்து இந்த 861 808 சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும். இல்லை இதுக்கு இதையும் கீழே பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுதுன்னா மார்க்கெட் 630 அண்ட் 573 டார்கெட்ஸ் வந்துடும். எக்ஸாக்ட்லி அதே தான். கேப் அப் எடுத்து இதை பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அப் சைட் போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா மார்க்கெட் டவுன் சைடு வரும். ஸோ நான் கிளியர் கட்டாக போட்டுட்டேன், டார்கெட்ஸும் போட்டுட்டேன், உங்களுக்கு எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம், ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நம்ம அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதோட 1 டே என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 1 டே கேண்டில் தான் சொல்லுது பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கன்சால்டேஷன். சாரி, 1 ஹவர் கேண்டில் ஒரு சூப்பரான கன்சால்டேஷன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 48 437 என்ன சொல்றது 48 450 வரைக்கும் டார்கெட் இருக்கு. ஸோ எதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த பிளாக் ஜோன் 284 300 பிரேக் பண்ணிச்சுன்னா 444 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் இந்த லோவை பிரேக் ஆச்சுன்னா, அதாவது 47 843, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான 47 843 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 47 743. நல்லா பார்த்தோம், 47 743 ஃபாலோடு பை இது வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு 47 630 வரைக்கும் வரும். அதனால தான் சொல்கிறேன், இந்த பாக்ஸை பிரேக் ஆச்சுன்னா 630, மேலே இருக்க பாக்ஸை பிரேக் ஆச்சுன்னா பிரேக் ஆகிட்டு உங்களோட முக்கியமான லெவல் என்ன லெவல் பாருங்கள். ஓகே, முக்கியமான லெவல் எந்த லெவல், இந்த 284 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 450 வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டே கேண்டில் ஒரு தடவை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டே கேண்டில் ஒரு தடவை வந்துடும். டே கேண்டிலையும் பாருங்கள், ஹெவியாக செல்லர்ஸ் இப்போ கொஞ்சம் பயர் புஷ் பண்ணியிருக்காங்க. பயர் புஷ் பண்ணோன்னு மேலே போகாது. ஸோ இன்னைக்கு ஒரு சைடு வைஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. எதர் சைடு வைஸ் இருக்கும், ஒரு சூப்பரான மொமெண்டம் இருக்கும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா செம்ம மொமெண்டம், அதே மாதிரி பிரேக் டவுன் ஆச்சுனாலும் சூப்பரான மொமெண்டம் டவுன் சைடுக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க மார்க்கெட் இன்பிட்வீனில் இருக்குது. டே கேண்டில் ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. மேலே இந்த செல்லர்ஸ், கீழே இந்த பையர்ஸ், கேண்டில் நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹேப்பி ட்ரேடிங்.